ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதை மிக்சியில் வச்சு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சாச்சு. அடுத்து இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 3 கிராம்பு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதான். அது போட்டுட்டு சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய், அடுத்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் இது ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அதை அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு தக்காளி இப்படி அரைச்சி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துக்கணும். இது தக்காளி மட்டும் இதை அரைச்சி வச்சு பச்சை வாசனை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஏன்னா நம்ம இதை ஆட்டி ஊற்ற போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சிக்கன் மசாலா கொஞ்சம், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம மிளகு அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது கொஞ்சம் காரம் இருக்கும். மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறிடணும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா பிரட்டியாச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனில் வந்து பச்சை தண்ணி ஊற்றணுன்னா சூடாக இருக்கிறப்ப நம்ம பசங்க ஊற்றுறப்ப இறுகி போயிடுமா. அதனால் நம்ம பச்சை தண்ணிக்கு வேலை சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இனி இது கொதிச்சு வந்தால் போதும். நம்ம இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போடலாம், அவ்வளோதான். இப்போது இது கொதித்து சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கறியெல்லாம் வேறு வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் மிளகு அதிகம் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ மிளகு தான். ஸோ மிளகுத்தூள் போட்டால் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா பெப்பரோட வாசப்பொருள் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம இதில் கொத்தமல்லி தூவி விட வேண்டியதான். போட்டு பெரட்டி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இது இட்லியோடு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். கண்டிப்பாக மார்னிங் டைம்லலாம் ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். நான் வேலையும் கம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.